ஃபோர்த் கியரில் 80க்கு மேலே க்ரூஸ் பண்ணால் லைட்டாக பஸ்ஸு. டேர்னிங் ரேடியஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதிகம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், சுசுகி இன்ட்ரூடர் BS6. ஸோ இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு 1,55,500 rupees வருது. இது வந்து நமக்கு SMK சுசுகி போரூரில் இவங்கள்ட்ட தான் நான் வந்து டெஸ்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே என்கொயரி பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு மாடர்ன் க்ரூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 ஸ்ட்ரோக் BS6 கம்ப்ளைண்ட். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.6 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது 8000 RPMல. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 13.8 Nm டார்க் 6000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், ஸோ வந்து ஒரு க்ரூசர் செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் போதும். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு டாப் ஸ்பீட் போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். ஸ்பெஷலே வந்து வண்டியோட டிசைன் தாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வண்டியோட டிசைன் பிடிக்கல, அது எதனாலன்னு தெரியல. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நான் BS4 போட்டிருந்தேன், அதோட வீடியோ மேலே வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. BS4ல் வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் மேலே வச்சுருந்தாங்க, இப்போ இது கொஞ்சம் கீழே வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிகாலிட்டிக்காக. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம காலை தூக்கி அவ்வளோ தூரம் வச்சுட்டு திரும்ப கீழே இறக்க முடியாது சிட்டி ரைட் பண்ணுறவங்களாம். அதனால் வந்து இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்காங்க. டிசைன் வந்து ஆஸ் பர் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க வந்து டிசைன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பட் என்ன இந்த வண்டியில் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா ரைடிங் கம்ஃபோர்ட் தான். சீட்டிங் கம்ஃபோர்ட், ரைடிங் வந்து எக்கனாமிக்ஸ் தான். எப்படின்னா நீங்கள் வந்து இந்த வண்டியை சிட்டிக்குள்ளேயும் ஓட்டலாம், ஹைவேலையும் ஓட்டலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. வண்டி மன்னோர் பண்ணுறதுக்கு சிட்டிக்குள்ளே இப்படி வளைக்கிறதுக்கு ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வண்டி லென்த்தியாக இருந்தாலும் ஆனால் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுமாதிரி ஹைவேல எதனா ஒரு ஸ்ட்ரெச் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு போகலாம். ஸோ நான் சீட்டிங் போச்சர் வீடியோ தான். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த சீட்டிங் போச்சர். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். அது மாதிரி வந்து பில்லியனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பேக் ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் குஷனிங் இருக்குது நல்லாவே பேக் ரெஸ்ட்டில். ப்ராக்டிக்கலான பேக் ரெஸ்ட், நீங்கள் உட்காந்துட்டு போகலாம். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பேக் ரெஸ்ட். சில வண்டியில் வந்து பேக் ரெஸ்ட்டுங்கிற பேரில் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி அந்த பேடிங்கே இருக்காது. ஆனால் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி சீட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லென்த்து கிடையாது, ஆனால் ஓகே. ஏன்னா ரைடரோட சீட் வந்து இவ்வளோ பெருசு கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட ரைடரோட சீட் இப்போ நான் உட்காரனா எனக்கு இவ்வளோ தான் ஆக்குபை பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் ஆக்குபை பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க பில்லியன் உட்காந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் பில்லியன் ஆக்குபை பண்ணலாம், இந்த ஸ்பேஸை அவங்க ஆக்குபை பண்ணலாம். ஸோ நல்லா பில்லியனுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு க்ரூசர் செக்மெண்ட்டில் மோனோசாக் ரியரில் கொடுத்துருக்க இந்த வண்டி தான். ஸோ உங்களுக்கு வந்து இதோட ரைவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் அவெஞ்சர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் சஸ்பென்ஷன் தான் ஒரு ரியரில், இந்த பக்கமும் இருக்கும் அந்த பக்கமும் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லாவே ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது, சோஃபா மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு யூனிக்கான டிசைன்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு லுக் இருக்கும். அதுமாதிரி ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க, கீழே வந்துட்டு ஒரு LED கொடுத்துருக்காங்க. அது டிஆர்எல்லாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. அது மாதிரி ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பெருசாக இருக்குது. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிஸ்க்கு 2 piston பைப்ரேக் காலிபர் கொடுத்துருக்காங்க. டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் MRF டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இன்னும் கொஞ்சம் அவங்க அதிகமாக கொடுத்துருக்கலாம். 11 லிட்டர் தான் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 13 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கேன்னா இவ்வளோ பெரிய பாடி உள்ளே வந்து டேங்க் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா ரியரில் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ட்வின் ஸ்பாட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு பெரிய பைக் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது மாதிரி ரியர்லேயே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பட் ABS கிடையாது. இது வந்து சிங்கிள் சேனல் ABS தான். பின்னாடி வந்து சிங்கிள் பிஸ்டன் காலிபர் கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷன் டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140/60 செக்ஷன் கொடுத்துருக்காங்க, 17 inch rim. ஸோ 140 செக்ஷன் டயர் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் ஓட்டும் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் தான், MRF ரெவ்சி டயர் கொடுத்துருக்காங்க. கார்னர் இங்கேயுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஷாக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மோனோஷாக் கொடுத்துருக்காங்க, ஸ்விங்காக மவுண்டட். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னாடி இருந்து பார்க்கும்போது டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED டைல் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கீழே ஒரு லைட்டு, நம்பர் பிளேட்டு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் தான். ஓவர் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூனிக்கான டிசைன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முக்கால்வாசி இந்த பாடியோட பார்ட்ஸ் எல்லாமே ஃபைபர், நான் மெட்டல் பார்ட்ஸ் தான். வண்டியோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது, சைடு ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ அதோட கியர் ஷிஃப்டர்னு பார்த்தோம்னா டோ அண்ட் ஹீல் ஷிஃப்டரோடு வருது. கம்யூட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஷூ போட்டு ஓட்டலாம். அதுக்கப்புறம்
ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து லீன் பண்ணியிருக்காங்க. சி ஸோ ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணி இங்கே இக்னிஷன் கீ வந்து இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் இதான் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து அவங்க ஸ்மார்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, என்ஜின் வார்னிங் இருக்குது, லோ பீம் ஹை பீம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நியூட்ரல் வார்னிங் இருக்குது, ஆர்பிஎம் ஷிஃப்ட் ஆர்பிஎம் இருக்குது, ஏபிஎஸ் வார்னிங் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. சி ரொம்ப கிளியராக இருக்குது வெளிச்சத்துலையும் பார்க்கும்போது. ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ஆர்பிஎம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீடோமீட்டர், மேலே இருக்குது டேக்கோமீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அப்புறம் ஓடோ கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்கு ஜிக்ஸர் 150 இதே மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் பார்த்தேன். ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் கிளச் பார்த்திங்கன்னா கிளச் வந்து மாடரேட்டர்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கும் கீழே லைட்டாக தான் இருக்குது. ரொம்ப லைட் கிடையாது, ஆனால் லைட்டாக இருக்குது. இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சீட்டிங் போச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, நான் வந்து 5.8 feet டால். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக எனக்கு வந்து பைக் ரொம்ப ரொம்ப குட்டியாக ஃபீல் ஆகுது. இதோட சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 740 mm தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm. ஸோ சீட் ஹைட் கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அது வந்து சூப்பரான விஷயம். எனக்கு வந்து கரெக்டாக ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. ஸோ நான் உட்காந்து அப்படின்னா அங்கே பாருங்கள், இதுதான் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து ஓட்டினீங்க அப்படின்னா இன்ட்ரூடரில் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், ஜாலியாக இப்படி போகலாம். ஸோ இதான் வந்து கம்ப்ளீட் சிட்டிங் போச்சர். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கியர். ஸோ இந்த சீட்டிங் போச்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பழகணும். இருக்கு. ஸோ லேண்ட் கிராஸ் பண்ணிக்கிறேன் நான். ஃபோர்த் கியர். வண்டி ஓட்டுறது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ப்ரிங் மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? ஜம்பிங். எஸ். ஸோ கம்ஃபர்ட், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட். சீட்டிங் போச்சர் வந்து வேறு லெவல், ரொம்ப ரிலாக்ஸ்டான சீட்டிங் போச்சர். அப்படியே 80லே போனால் தூக்கம் வந்துடும் போல், அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டோட குஷனும் நல்லாயிருக்கு. ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப சாஃப்ட். நான் ஆக்சுவலாக பில்லியன் உட்கார வச்சுட்டு ஓட்டினேன், பாதி சஸ்பென்ஷன் உள்ளே போயிடுச்சு. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. டேர்னிங் ரேடியஸ் வந்து இதில் பார்த்திங்கன்னா அதிகம், டேர்னிங் ரேடியஸ் கம்மி இல்லை. ஏன்னா வந்து இவ்வளோ தான் சொல்லிட்ட முடியுது, இப்படிலாம் சொல்லிட்ட முடியல. உங்களுக்கு ஸ்ட்ரீட் பைக் மாதிரி கிடையாது இது. டேர்னிங் ரேடியஸ் அதிகம் தான். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. அதே சேம் ஜிக்ஸர் 150 இருக்குல்ல, அதே மாதிரியான ரிஃபைன்மெண்ட்டு தான். பவர் டெலிவரி எல்லாமே அதே மாதிரி தான். கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ப்ரெசைஸ், ஆனால் சாஃப்ட்லாம் கிடையாது. கரெக்டாக நீங்கள் அப்படியே ஒரு கியர் ஷிஃப்டிங்குமே வந்து கரெக்டாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான விழல. கிளச் பிடிச்சி பார்த்தீங்கன்னா டக் டக் டக்குன்னு விழுது, ஆனால் அக்யூரேட்டாக விழுது கியர் ஷிஃப்டிங். எஸ், விண்டு பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80க்கு மேலே விண்டு பிளாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பருங்க. எனக்கு இந்த என்ஜினில் வந்து இந்த வண்டியில் எனக்கு சுசுகிலே பிடிச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரெட் லைன் வரைக்கும் போனீங்கன்னா கூட என்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி நான் ஃபீலே பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து 8000 RPMல தான் பீக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8000 RPM நான் இன்னும் ரீச் ஆகலை, நான் இப்போ போய்ட்டு ரீச் ஆகிறேன். பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங் வந்து எனக்கு ரியர் பிரேக் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. பரவாயில்ல. ஆக்சுவலாக 7000 RPMலேயே 100 போகுது. ஐ திங்க் 120 நீங்கள் அசால்ட்டாக இதில் ரீச் பண்ண முடியும். 110 வந்து ஒரு க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். எங்கேயுமே வைப்ரேஷன் இல்லை. என்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகலை என்ஜின்.
ரேடியல் டயர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து பைக்கை கார்னரிங்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வண்டி பார்க்குறதுக்கு தான் லென்த்தியாக இருக்குது, ஆனால் ஏறி உட்காந்து ஓட்டணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக ஃபீல் ஆகுது. இவ்வளோ தூரம் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இருக்குது, ஆனால் ஹேண்டில் பார் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லீன் பண்ணி வச்சுருக்காங்க ரைடர் சைடு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அகைன் நான் ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து மேலே ஏறுறேன் பைபாஸ்குள்ளே. ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஹார்ன் பாரு, ஸ்கூட்டியில் இருக்க ஹார்ன் மாதிரி தான் இருக்குது. தேர்டு கியரில் 71. ஆக்சுவலாக கியரில் வந்து ஏர் கம்மியாக இருக்குது. ஃபோர்த் கியரில் 80க்கு மேலே க்ரூஸ் பண்ணால் லைட்டாக பஸ்ஸு டேங்க்கில் தான். ஃபிஃப்த் கியர் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். நான் வந்து இப்போ ஆப்போசிட் விண்டில் போய்ட்டுருக்கேன். விண்டு பிளாஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் இல்லைங்களா, கரெக்டாக அந்த ஹெட்லைட்டில் அடித்து விண்டு கரெக்டாக என் ஃபேஸுக்கு தான் வருது. ஸோ 100 வரைக்குமே வாப்ளிங் எதுவுமே கிடையாது. வண்டி வந்து ப்ரெட்டி ஸ்டேபிள், சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த சீட்டை பற்றி சொல்லி ஆகணும். சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக என்னோடய பட்டு உட்காரல. என்னோடய பேக் போர்ஷன் அந்த டெயில் போன் இருக்குல்ல, டெயில் போன் தான் சீட்டில் உட்காந்துருக்கு. அது நான் பட்டு உட்காரணுன்னா நான் இப்படி உட்காந்தா தான் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் உட்கார மாதிரி ஃப்ரண்ட்டில் நான் லீன் பண்ணால் தான் உட்கார முடியும். ஸோ அந்த டெயில் போனுக்கான நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குஷன் வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 35 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ், ஸோ வண்டி வந்து அந்தளவுக்கு தான் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் தூரம் வந்து பில்லியனோட ரைட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வரும்போது நான் பில்லியனோட தான் வந்தேன். இப்போயும் நான் வந்து பில்லியனோட ரைட் பண்ணுறேன். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஏன்னா வந்து இந்த வண்டி பில்லியனும் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்ப்போம். Here we go. எஸ், ஸோ பில்லியன் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக பில்லியன் உட்காந்த உடனே அந்த சஸ்பென்ஷனில் ஸோ இப்படி இருந்தது, லைட்டாக இப்படி ரியரில் வந்து லைட்டாக கொஞ்சம் கீழே போன மாதிரி இருக்குது. சாஃப்டான சஸ்பென்ஷன். ஸோ பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்காங்க. பில்லியனுக்கு உண்டான ஃபுட் ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல தான் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் அது கொஞ்சம் பட்டையாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்திருக்கோம். ரொம்ப கொஞ்சம் தின்னாக ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா லாங் போகும்போதெல்லாம் பில்லியன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அமேசிங். ஸோ அது நீங்கள் ஒரு 2 days யூஸ் ஆகணும். இந்த கால் வைக்கிற இடம் அதுதான். நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, நம்மளுக்கு நேராக கரெக்டாக நம்மளோட பட்டுக்கு நேராக இருக்கும் மற்ற வண்டியெலாம். இந்த வண்டியில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 days நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் கேட்பீங்க, இந்த மாதிரி தான் எனக்கு ஃபுட் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. பாத் ஹோல்ஸ்லாம் வந்து ஈஸியாக உள்ள வாங்கிக்குது. அருமையான சஸ்பென்ஷன் செட்டப். விண்டோய் நியூஸ். ஸோ இதெல்லாம் பம்பியே தெரியல. இதெல்லாம் போனோம் அப்படின்னா பம்பு தெரியும் பயங்கரமாக. நான் சுத்தமாக தெரியல. பார்க்கலாம் எப்படி இந்த ஸ்பீட் பிரேக் பார்க்கும். எஸ், உரசில் காய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு. நம்ம ஊரில் இருக்க ஸ்பீடு பிரேக்கர் தான் தெரியல, அப்படியே நேராக போட்டு வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸோட வருது. பைட்டிங் நல்லா இருக்குது. ரியர் பிரேக் வந்து எனக்கு ஹார்டாக ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பார் வந்துட்டு நான் சிங்கிளாக ரைட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. பில்லியன் உட்காந்ததுக்கப்புறம் ஸ்லைட்டாக நான் வெயிட் ஃபீல் பண்ணுறேன் ஹேண்டில் பாரில். ஹேண்டில் பாரில் வெயிட் ஃபீல் பண்ணல. அது எனிவே அந்த பில்லியன் உட்காந்தா அதுக்குன்னா அந்த இம்பேக்ட் ஹேண்டில் பாரில் தெரியல. அது ஸ்லைட்டாக தெரியுது ஹேண்டில் பாரில். பட் சிட்டிக்குள்ளனா நீங்கள் ஈஸியாக அந்த வண்டியை வச்சுட்டு கட் பண்ணி ஓட்டலாம். அதுக்குன்னு நீங்கள் ஃபுல் கட்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து டேர்னிங் ரேடியஸ் வந்து ஓரளவுக்கு தான்
பண்ண முடியுது. சிட்டி ஃபில்டரிங் பண்ணலாம். ஃபுல்லாக 80 டிகிரி 90 டிகிரிலாம் நீங்கள் கட் அடிக்கணுமா இதில் அடிக்க முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப லென்த்து. பாருங்கள் ஹேண்டில் பார்லேருந்துட்டு ஹெட்லைட் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இது வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு தான், நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் க்ரூஸ் பண்ணிக்கலாம். ரியர் மோனோ சாக்ஸ் வந்து சூப்பர், செம்மையாக சாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டிட்டு இந்த மாதிரி பைக் ஓட்டும்போது தான் இதோட கம்ஃபர்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். நார்மலாக இந்த மாதிரியான கம்ஃபர்டபுளான வண்டியை ஓட்டிகிட்டு இருந்துட்டு நம்ம இதை ஓட்டும் போதெல்லாம் பெருசாக தெரிய மாட்டேது. கொஞ்சம் ஸ்டிஃபான ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் ஓட்டிட்டு இதை ஓட்டினா தான் இதோட கம்ஃபர்ட் லெவல் என்ன அப்படின்னு தெரியுது. டாப் ஸ்பீடுனா உங்களுக்கு வந்து நான் 8000 RPMக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 100 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100க்கு மேலே போயிடுச்சு. 8000 RPMல தான் வந்து பீக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 RPM இருக்குது. கண்டிப்பாக இது நீங்கள் வந்து டாப் ஸ்பீடு அடிக்கணும்னு நினச்சி நீங்கள் நல்லா கரெக்டாக ஷூட் பண்ணிங்கன்னா 130 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம். பட் க்ரூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 100-110 வந்து கரெக்டான ஸ்பீடு. அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு விண்டு பிளாஸ்ட் ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் விண்டு பிளாஸ்ட்னால உங்களுக்கு வந்து வண்டி வாபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட் அதிகம் கிடையாது. வெயிட் வந்து வண்டி கம்மி, ரொம்ப லைட் வெயிட் வண்டி. ஸோ இது மாதிரி பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ 150cc அப்படிங்கும்போது உங்களுக்கு 110 க்ரூசிங் ஸ்பீடு வந்து நல்ல ஸ்பீடு தான். பார்த்தீங்கன்னா நான் 4th கியரில் வந்து பிரிட்ஜ் ஏறுறேன், அசல்ட்டாக ஏறுது. இந்த வண்டியில் எனக்கு எக்ஸாஸ்ட் நோட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ட்வின் ஸ்பாட் எக்ஸாஸ்ட் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுக்குது. ஆல்ரைட் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.